முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அனுமதி இல்லாத கட்டடங்கள் மற்றும் விதி மீறல்கள் கட்டடங்களுக்கான புதுச்சேரி ஒருமுறை ஒழுங்குமுறைப்படுத்தும் திட்டம் 2025 தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின்படி புதுச்சேரியின் அனைத்து பிராந்தியங்களிலும் கடந்த 1987 ஆண்டு மே மாதம் முதல் 2025 ஆண்டு ஜூலை 16 தேதி வரை கட்டி முடிக்கப்பட்ட மற்றும் தளம் ஒட்டப்பட்ட கட்டடங்களுக்கு பொருந்தும். ஒழுங்குமுறைப்படுத்த கோரும் விண்ணப்பங்களை அறிவிப்பு வெளியான நாளிலிருந்து ஒரு வருட காலக்கெடுவுக்குள் இணையம் மூலம் மட்டுமே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதனுடன் தேவையான கட்டணங்கள், கட்டிட வரைபடம், சான்றுகள், அனுமதிகள், ஆவணங்கள் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட்ட சரிபார்ப்பு பட்டியலுக்கு அதாவது செக்லிஸ்ட் ஏற்ப சமர்ப்பிக்க வேண்டும். குடியிருப்புகளுக்கான விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 5000, குடியிருப்பு அல்லாத கட்டிடங்களுக்கான விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 10,000, குடியிருப்புகளுக்கான ஆய்வு கட்டணம் 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 20, குடியிருப்பு அல்லாத கட்டிடங்களுக்கான ஆய்வு கட்டணம் ரூபாய் 50. அரசு உதவி பெறும் பள்ளிகள் கட்டிட வகைகளுக்கு ஏற்ப ஒழுங்குமுறை கட்டணத்தில் 50% செலுத்த வேண்டும். அதாவது கலப்பு பயன்பாடு மற்றும் சிறப்பு வகை கட்டிடங்களுக்கு ஒழுங்குமுறை கட்டணமாக 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 750, பல மாடி கட்டிடங்களுக்கு ஒழுங்குமுறை கட்டணமாக 1 சதுர மீட்டருக்கு ரூபாய் 1000. இவற்றில் கட்டிட வகைகளுக்கேற்ப 50% செலுத்த வேண்டும். இந்த திட்டத்தில் ஒழுங்குமுறைப்படுத்த முடியாத கட்டிட விவரங்களும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள தனித்தனி குடியிருப்புகள் 2 கட்டடங்களாக ஒழுங்குமுறைப்படுத்தும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. தனித்தனி குடியிருப்பு பகுதிகளை 2 கட்டடங்கள் மூலம் சீரமைப்பதற்கான வசதியும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான பிரத்யேக மென்பொருள் உருவாக்கப்பட்டுள்ளது. மின்சாரம், குடிநீர், கழிவுநீர் வசதி துண்டிக்கப்படுவதையும், கட்டிடம் நிலத்தினை பத்திரப்பதிவு செய்வதற்கு அனுமதி மறுக்கப்படுவதை தவிர்க்கவும், விதிமீறிய கட்டிடத்துக்கு சீல் வைப்பது, இடிக்கப்படுவது போன்ற நடவடிக்கைகள் தவிர்க்கவும் பொதுமக்கள் இந்த ஒருமுறை வாய்ப்பை பயன்படுத்தி விதிமுறைகளை மீறிய கட்டிடங்களை ஒழுங்குமுறைப்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். திட்டம் தொடர்பான முழுமையான தகவல்களை புதுச்சேரி நகர மற்றும் கிராம அமைப்புத்துறை இணையதள முகவரி https:/tepsil.py.gov.in மற்றும் புதுச்சேரி நகரமைப்பு குழுமத்தின் இணையதள முகவரி https:/ppa.py.gov.in வழியாக அறிந்து கொண்டு பயன்படுத்தலாம். இதற்கிடையே அனுமதி இல்லாத கட்டிடங்கள், விதி மீறல் கட்டிடங்களுக்கான ஒருமுறை ஒழுங்குபடுத்தும் திட்டத்தினை இணையவழி வாயிலாக முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் துவக்கி வைத்தார். அப்பொழுது சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை லட்சுமி நாராயணன், பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி எம்எல்ஏ, வீட்டு வசதி செயலர் கேசவன், நகர அமைப்பாளர் வீரசெல்வம், தேசிய தகவலியல் மையத்தின் மாநில தகவலியல் அதிகாரி மகேஷ் எம் ஹல்யால், புதுச்சேரி நகரமைப்பு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் புவனேஸ்வரன் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துவின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு அவரது பிறந்தநாள் விழா லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் உள்ள NR காங்கிரஸ் அலுவலகத்தில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்துக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு ஹாட் பாக்ஸ், புடவை, தட்டுவண்டி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். மேலும் இந்த விழாவில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் VP ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் ஜான்குமார், அரசு குருட AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி, சந்திர பிரியங்கா, லட்சுமிகாந்தன், செல்வம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மற்றும் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் VPS ரமேஷ்குமார் மற்றும் NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் லாஸ்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த NR காங்கிரஸ் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மட்டன் பிரியாணி வழங்கப்பட்டது. சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் அவர்களை சந்தித்து புதுச்சேரிக்கு சிறப்பு மானியமாக கூடுதல் நிதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். புதுடெல்லி சென்றுள்ள புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து பேசினார்.
இந்த சந்திப்பின் பொழுது மத்திய நிதியமைச்சர் அவர்கள் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களிடம் கேட்டறிந்தார். சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்டங்களுக்கும் புதிய உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் சிறப்பு மானியமாக கூடுதலாக நிதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். மத்திய நிதியமைச்சர் அவர்கள் மத்திய அரசு புதுச்சேரியின் வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாகவும் புதுச்சேரிக்கு தேவைப்படுகின்ற நிதி உதவிகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட 4 மீனவ கிராமங்கள் உள்ளன. இந்த கடல் அரிப்பால் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் 31 கோடி ரூபாய் செலவில் 4 மீனவ கிராமங்களிலும் கல் கொட்டும் பணி நடைபெற்று வருகின்றது. இப்பணி தாமதமாகுவதாக மீனவர்கள் புகார் கூறியதைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் நேரில் வந்து ஆய்வு செய்தார். 3 மாதத்திற்குள் கல் கொட்டும் பணியை விரைந்து முடிக்க அவர் அதிகாரிகளை வலியுறுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட 4 மீனவ கிராமங்களிலும் தமிழகத்தின் திருவொற்றியூரில் உள்ளது போல் தூண்டில் முள்வளைவு அமைக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநரிடம் வலியுறுத்தினேன். அவரும் புதுச்சேரி அதிகாரிகளை அங்கு சென்று பார்வையிட கூறியுள்ளார். மத்திய அரசு நிதி உதவியுடன் 4 கிராமங்களில் தூண்டில் முன்னிலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்யாணசுந்தரம் தெரிவித்தார். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பொறையூர்பேட் கிராம மக்கள் தங்களது பகுதிக்கு ஊசுடு ஏரி சாலையிலிருந்து சிவன்கோவில் சாலை வழியாக தினமும் சென்று வர வேண்டும். ஆனால் இந்த சாலை 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருளில் மூழ்கியிருந்தது. இந்த முக்கிய சாலைக்கு மின் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய் சரவணகுமார் எடுத்த முயற்சியின் அடிப்படையில் இன்று 14 மின்கம்பங்கள் நடப்பட்டு மின் வசதி செய்து தரப்பட்டது. இதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் அர்ப்பணித்தார். இதுகுறித்து சாய் சரவணகுமார் பேட்டியளிக்கையில் 50 ஆண்டு கால கோரிக்கைக்கு அரசு நடவடிக்கை எடுத்திருப்பது நன்றி தெரிவித்த கிராம மக்கள் இந்த சாலையில் வழிபறி திருட்டு போன்ற குற்ற சம்பவம் நடைபெற்றது. மின் வசதி கொடுத்துள்ளதை தொடர்ந்து இனி பயமின்றி பாதுகாப்புடன் சாலையை கடக்க முடியும் என பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். புதுச்சேரி அடுத்த உதயம்பட்டு கிராமம் சங்கராபரணி ஆற்றின் ஓரம் அமைந்திருக்கின்றது. காசிக்கு வீசு பெற்ற அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயம். 300 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் காசிக்கு சென்று வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இப்படி பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் ஆலயத்தை கடந்த 21 நாட்களாக கருப்பு கலரில் நாய் ஒன்று காலை 5 மணி முதல் இரவு வரை நாள் முழுக்க சுமார் 300 தடவைக்கு மேல் கோவில் பிரகாரத்தை ஓய்வில்லாமல் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இதை காண வந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஆச்சரியத்தில் திளைத்து போய் பக்தி பரவசத்துடன் கோவில் பிரகாரத்தை சுற்றி வரும் நாயை கையெடுத்து வணங்கி வருகின்றனர். மேலும் ஆன்மீக பூமியான புதுச்சேரியில் பல சித்தர்கள் வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் காசியில் உள்ள கால பைரவர் போன்று சித்தராக கருப்பு கலரில் நாய் ஒன்று கோவில் பிரகாரத்தை வலம் வந்து ஏதோ சொல்ல வருகிறது என்று அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். இதுகுறித்து அந்த பகுதி மக்கள் கூறும்பொழுது, புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற காசி விஸ்வநாதர் ஆலயத்தை கடந்த 21 நாட்களாக கருப்பு கலரில் நாய் ஒன்று கோவில் பிரகாரத்தை வலம் வந்து கொண்டிருக்கின்றது. புதுச்சேரி சித்தர்கள் வாழ்ந்த பூமி என்பதால் சித்தராகவே இந்த நாயை நாங்கள் பார்த்து வணங்கி வருகின்றோம். சித்தர் வடிவில் புதுச்சேரிக்கு ஏதோ சொல்ல வந்திருக்கின்றார் என்று பார்ப்பவர்கள் மெய்மறந்து பக்தி பரவசத்தில் திகைத்து போய் உள்ளனர். மேலும் கோவில் பிரகாரத்தை நாய் சுற்றி வரும் செய்தி அந்த பகுதியில் காட்டு தீயாய் பரவ மக்கள் படையெடுத்து கோவில் பிரகாரத்தை சுற்றும் நாயை கையெடுத்து வணங்கி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை வேலாயுதம் பிள்ளை நகர் ஸ்ரீ பொன்னு மாரியம்மன் ஆலயம் 90வது வருட பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு அழைப்பாளராக திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் சமூக சேவகருமான வருங்கால சட்டமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு சமப்பந்தி விருந்து வழங்கி துவக்கி வைத்தார். பன்னாட்டு மனித உரிமைகள் பேரவை நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் முருங்கப்பாக்கத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அமைப்பின் தலைவர் சக்திவேல் தலைமை தாங்கினார். நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைப்பில் புதிதாக இணைந்தோருக்கு வாழ்த்து தெரிவித்த அமைப்பின் செயல்பாடு புத்தகத்தை வழங்கினார்கள். பின்னர் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு அமைப்பின் சார்பாக உடல் தானம், கண் தானம் வழங்கிய பிள்ளையார்பேட்டை சேர்ந்த மறைந்த விமலா குடும்பத்தார்களுக்கு நன்றி தெரிவித்து பாராட்டும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் அவர்களுக்கு அமைப்பின் சார்பாக பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் முதலியார்பேட்டை தொகுதி அப்துல் கலாம் நற்பணி இயக்கத்தின் தலைவர் கலிமூர்த்தி இறந்த பின்னர் தமது உடலை அமைப்பின் மூலம் உடல் தானம் செய்வதற்கான சான்றிதழை ஒப்படைத்தனர். அவர்களுக்கும் அமைப்பின் சார்பாக பாராட்டுகள் தெரிவித்து பொன்னாடை அணிவிக்கப்பட்டது. பின்னர் அமைப்பின் எதிர்கால வளர்ச்சி செயல்பாடுகள் குறித்து நிர்வாகிகள் கலந்தாய்வு செய்தனர்.
இந்நிகழ்ச்சியில் அமைப்பின் ஆலோசகர்கள் ஆசிரியர் சரவணன், அமைப்பின் இணை பொதுச் செயலாளர் கலிவரதன், அமைப்பின் சட்ட ஆலோசகர் கணபதி, பொருளாளர் கந்தசாமி, ஒருங்கிணைப்பாளர் வடிவேல், மகளிர் அணி சேர்ந்த ஃபாத்திமா, விரோனிகா, தொழிலாளர் அணி அமைப்பாளர் பிரகாஷ் மற்றும் வினோத்குமார், தொகுதி செயலாளர்கள் முருகன், சரவணன் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். பொருளாளர் கந்தசாமி நன்றி உரை கூறினார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாள் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி பவள விழாவாக கொண்டாட இருக்கின்றனர். எனவே அவரின் பிறந்தநாளை முன்னிட்டு ராயல் சிசி மற்றும் கிங்ஸ் 11 சிசி அணிகள் இணைந்து நடத்தும் என்ஆர் டிராபி கிரிக்கெட் போட்டியின் துவக்க விழா நேற்று அபிஷேகப்பாக்கம் சிவன் கோவில் எதிரே உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மணவள்ளி தொகுதி தலைவரும் கேகேடி டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரவேல் என்ற குமரேசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தலைமை தாங்கி கிரிக்கெட் போட்டியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன், முருகேசன், பார்த்திபன், ஜெயபால், திருமால், கன்னியப்பன், ஜானகிராமன், அன்பழகன், ஜெயராம், வரத தேசிகன், பாலு, அருண், ரவி, பாரதி, தமிழ், சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் மதுபாலன் மீன்பிடி தொழில் செய்து வந்த நிலையில் போதிய வருமானம் இல்லாததால் வில்ஸ் மேங்கோரா ஃபாரஸ்ட் படகு சுற்றுலா நிறுவனத்தில் படகு ஓட்டுநராக 4 ஆண்டுகள் வேலை பார்த்துள்ளார். இதனிடையே சொந்தமாக சுற்றுலா படகு இயக்க முடிவு செய்து கடந்த 1 வருடங்களுக்கு முன்பு சுற்றுலாத்துறையிடம் மனு அளித்திருந்தார். ஆனால் 1 வருடத்திற்கு மேலாகியும் சுற்றுலாத்துறை அலுவலகத்திலிருந்து எந்த பதிலும் வராததால் மீண்டும் அனுமதி பெறுவதற்கான விண்ணப்பத்தை சுற்றுலாத்துறை ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் மற்றும் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் மேலாளரான பாஸ்கரிடம் கொடுத்து உதவி கேட்டபொழுது பல்வேறு ஆவணங்களை எடுத்து வர கூறியுள்ளார். அதனையும் சமர்ப்பித்த பிறகு அவரும் தொடர்ந்து காலதாமதம் செய்ததோடு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தன்னை கவனித்தால் மட்டுமே லைசன்ஸ் கிடைக்கும் என கூறி சுற்றுலாத்துறை மேலாளரான பாஸ்கர் கடந்த ஓராண்டுகளாக தொடர்ந்து மிரட்டி பணம் மற்றும் மீன்களை பெற்றதாகவும் அதன்படி லைசன்ஸ் கிடைக்கும் என்ற ஆசையில் கடன் வாங்கி சுமார் 60,000க்கும் மேற்பட்ட பணத்தை அவரிடம் லஞ்சமாக கொடுத்ததாகவும் அது மட்டுமின்றி மேலும் 50,000 பணத்தை மொத்தமாக ஒரே தவணையாக கொடுத்தால் நிச்சயம் லைசன்ஸ் வழங்குவதாக தெரிவித்தார் என்று, ஆனால் தன்னால் கொடுக்க இயலவில்லை என்றும், மேலும் இதுபோல் 50க்கும் மேற்பட்ட படகு உரிமையாளரை மிரட்டி மாதந்தோறும் பணம் வசூல் செய்து வருகின்றார். எனவே இதுபோன்று லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிக்கு மதுபாலன் புகார் அளித்துள்ளார். மேலும் சுற்றுலாத்துறை அதிகாரி பாஸ்கர் லஞ்சம் வாங்கும் வீடியோவை தனது நண்பர் மூலம் பதிவு செய்து அதனை புகார் மனுவுடன் இணைத்து கொடுத்ததோடு புகாரின் நகலை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மற்றும் துறை அமைச்சர் உட்பட துறை அதிகாரிகளுக்கு அளித்த நிலையில் தற்பொழுது லஞ்சம் பெறும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் சமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் உமாசங்கர் இவர் கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி இரவு 11:45 மணியளவில் முகமூடி அணிந்து பைக்கில் வந்த மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கருவடிக்குப்பத்தை சேர்ந்த பிரபல ரவுடி கர்ணா, அணைக்கரைமேடு செல்வ கணபதி, அரவிந்தன், பாலாஜி, கோபாலகிருஷ்ணன், அருண்குமார், விவேகானந்தன், விசு என்கின்ற விஸ்வநாத், ராகவேந்திரன், கார்த்திக் உட்பட 12 பேரை கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கை புதுச்சேரி லாஸ்பேட்டை போலீசார் விசாரணை செய்திருந்த நிலையில் கொலையான உமாசங்கரின் தந்தை காசிலிங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனது மகன் கொலை வழக்கில் அரசியல் தலையீடு அதிகமாக உள்ளதாகவும் உள்ளூர் காவல்துறை வழக்கை விசாரித்தால் சரியான நீதி கிடைக்காது, எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். அதன்படி இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க அதிரடியாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் அடுத்த சுத்துக்கேணி பகுதியைச் சேர்ந்தவர் வாழ்மொழி. விவசாயியான இவர் தனது வீட்டில் 25க்கும் மேற்பட்ட கோழிகளை வளர்த்து வருகின்றார். இந்நிலையில் இவர் வளர்த்து வந்த 20 கோழிகள் அவரது வீட்டின் வாசலில் இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அதனைத் தொடர்ந்து வாழ்மொழி கோழிகள் இறந்து கிடந்த இடங்களை சுற்றி பார்வையிட்ட பொழுது கோழிகளுக்கு மர்ம நபர்கள் அரிசியில் விஷம் கலந்து கொடுத்து கொன்றிருப்பது தெரியவந்தது. தகவல் அறிந்து காட்டேரிக்குப்பம் போலீசார் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்துக்கு சென்று கோழிகள் இறப்பு குறித்து விசாரணை மேற்கொண்டார்கள். மேலும் இறந்த கோழிகளுக்கு கொடுக்கப்பட்ட விஷம் கலந்த அரிசியின் மாதிரிகளை சேகரித்து சென்றனர். அது மட்டுமின்றி இறந்த கோழிகளை கால்நடை மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்து அதன் மாதிரிகளையும் தடயவியல் துறைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்நிலையில் பரிசோதனை அறிக்கை வரும் பட்சத்தில் கோழிக்கு அரிசியில் எது போன்ற விஷம் கலந்து கொடுக்கப்பட்டுள்ளது என்பது தெரியவரும். இந்நிலையில் சம்பவம் குறித்து விவசாயி வாழ்மொழி கொடுத்த புகாரின் பேரில் காட்டேரிக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கோழிகளை கொன்ற மர்ம நபர் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
மேலும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து வருவதால் விரைவில் கோழிக்கு விஷம் வைத்து மர்ம நபர் பிடிபடுவார் என போலீசார் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் நடைபெற்ற ஸ்ரீராம் இலக்கிய கழகத்தின் திருக்குறள் விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி புதுச்சேரி வடக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் வீரவல்லவன் பேசியுள்ளார். புதுச்சேரியில் கற்க கசடர என்று வள்ளுவர் சொன்னது போல் மாணவர்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை பாடத்திட்டத்தில் உள்ள அடிப்படைகளை தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் முயற்சி முக்கியம் என்று புதுச்சேரி வடக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் வீரவல்லவன் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் சார்பில் புதுச்சேரியில் நடைபெற்ற திருக்குறள் விழாவில் மாணவர்களிடையே பேசினார். ஸ்ரீராம் இலக்கிய கழகம் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் திருக்குறள் பேச்சு, கட்டுரை, ஓவியப் போட்டிகளை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்காக நடத்தி வருகின்றது. இதன் ஒரு கட்டமாக புதுச்சேரியில் உள்ள செயின்ட் ஆண்டனிஸ் உயர்நிலைப் பள்ளியில் போட்டிகளை நடத்தியது. இதில் ஓவியப் போட்டியில் 255 மாணவர்களும், பேச்சு போட்டியில் 160 மாணவர்களும், கட்டுரை போட்டியில் 91 மாணவர்களும் என புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மொத்தம் 506 மாணவர்கள் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பேசிய புதுச்சேரி வடக்கு சட்டம் ஒழுங்கு பிரிவினுடைய காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன், ஒழுக்கமாக வாழ கல்வி அவசியம். ஒழுக்கத்துக்கு மட்டுமல்ல, வேலை வாய்ப்பிற்கும் கல்வி மிக அவசியம். எந்த வேலைக்கு நாம் செல்ல போகிறோம் என்று தெளிவு முதலில் வேண்டும். பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த முயற்சியே வெற்றியை தரும். மேலும் மாணவர்கள் போக்குவரத்து விதிகளை மதிக்க வேண்டும். தீய பழக்கங்களுக்கு ஆளாகக்கூடாது. பெற்றோருடனும் ஆசிரியருடனும் மனம் விட்டு பேச வேண்டும். இவ்வாறு செய்தால் அவர்களது வாழ்க்கை வளமாக அமையும் என்றார். முன்னதாக கழக நிர்வாகிகள் கார்த்திகேயன், வரவேற்புரை, வைரக்கண்ணு நன்றி உரையாற்றினர். வெற்றி பெற்ற மாணாக்கர்களின் விவரம்: பேச்சு போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவர்கள் இடைநிலை பிரிவு வர்ஷா, ஷெம்ஃபோர்ட் பள்ளி, சிதம்பரம் மேல்நிலை பிரிவு தனுஷா, அமலர்போம் லோர்த் அகாடமி புதுச்சேரி, கல்லூரி பிரிவு ஸ்டெல்லா, அனைத்தரசா கல்லூரி புதுச்சேரி. ஓவியப் போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவர்கள் இடைநிலை பிரிவு சாதனா, அமலர்பவம் லோர்த் அகாடமி கொம்பாக்கம், மேல்நிலை பிரிவு ஹன்சிகா, அமலர்பவம் லோர்த் அகாடமி கொம்பாக்கம், கல்லூரி பிரிவு சிவா பாரதி, பாரதியார் பல்கலைக்கூடம் அரியாங்குப்பம். கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவர்கள் இடைநிலை பிரிவு ஜோஷினி, அமலர்பவம் லோர்த் அகாடமி கொம்பாக்கம், மேல்நிலை பிரிவு பிரியங்கா தேவி, அரசு உயர்நிலைப்பள்ளி புதுச்சேரி, கல்லூரி பிரிவு கார்த்திக், பெரியார் கலைக்கல்லூரி கடலூர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.